ஹாய், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் எக்கோ 8. இது ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவினாலே லாஸ்ட்ல ஒரு சஸ்பென்ஸை வச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்துலயும் ஒரு அன்பிரடிக்டபிள் ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாமா? சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு படங்களும் உங்களோட நோட்டிபிகேஷனுக்கு உடனே வந்து சேரும். மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களுக்கு அடுத்து என்ன படம் வேணுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. படத்தோட ஆரம்பத்துல ஒரு கார் ரோட்ல அப்படியே பொறுமையா போய் ஒரு வீட்டுக்கிட்ட நிக்குதுங்க. அந்த சமயத்துல அந்த காருக்குள்ள 2 அசாசின்ஸ் உட்கார்ந்திருக்காங்க. வெளியில ஒரு லேடி கூடைய தூக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கா. அத ஒரு கண்ணால பார்த்தபடி ஏஜென்ட் 5 அப்படிங்கிறவன் எக்கோ 8 இந்த மிஷனை கிளியரா முடிச்சுட்டு வந்துடணும், ஓகேவா அப்படின்னு சொல்ல அவளும் தன்னோட ஸ்னைப்பர் கன்ஸ் எல்லாத்தையும் ரெடியா எடுத்துக்கிட்டு அந்த வீட்டை நோக்கி நடந்து போறா. உள்ள பொறுமையா போய் பெட்ரூம்ல யாரோ ஒருத்தவங்க படுத்திருக்காங்க. அவங்கள பொட்டுன்னு சுட அந்த இடத்துலயோ யாரும் செத்த மாதிரி தெரியலங்க. ஒரு சத்தமும் வரல. டக்குன்னு போர்வையை தூக்கிட்டு என்ன ஏதுன்னு பார்த்தா அந்த இடத்துல டெட் பாடியே இல்ல, வெறும் டெடி பேர் பொம்மை தாங்க இருக்கு. இவ யோசிச்சுட்டு இருக்க அந்த தருணத்துல பின்னாடில இருந்து யாரோ ஒருத்தவங்க வந்து அவளுக்கு எலக்ட்ரிக்கல் ஷாக் கழுத்துல கொடுக்க அதே இடத்துல சரிஞ்சு விழுந்து அப்படியே துடிச்சிட்டு இருக்கா. இந்த இடத்துல டைட்டில் போட்டு படத்தையும் ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து இவ மயக்கத்துல இருந்து எழுந்துக்கிற மாதிரி இருக்கு. அப்படியே இவ நடந்து போக ஒரு கபோர்ட் மாதிரி இருக்குங்க. அதை திறந்துட்டு வெளியில போனா ஒரு குழந்தையும் அப்பாவும் டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவோ சாப்பாடு எடுத்துட்டு வந்து பரிமாற ஒரு ஹாப்பியான ஃபேமிலியை பாக்குறா. பட் இவ நிக்கிறது யாரோட கண்ணுக்கும் தெரியல. அங்க இருக்கிற ரேடியோல அரசியல் பத்தியான நியூஸ் ஓடிட்டு இருக்கு. இவளும் போய் அட்ஜஸ்ட் பண்ணி பாக்குறா. அப்பயும் அந்த சவுண்ட் தானா அட்ஜஸ்ட் ஆகுது. அப்படியே அவங்க வீட்டுல இவங்க பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு போன் கால் வர. அவங்க அப்பா எழுந்து போயிடுறாரு. அந்த சமயத்துல இந்த குழந்தை வெளியில உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. இவளும் வெளியில வந்துட்டு அந்த குழந்தைகிட்டயும் பேசுற மாதிரி இருக்குங்க. அந்த குழந்தையோ அப்பா எப்ப வருவாரு அப்படின்ற மாதிரி கேட்க ஒரு 2 நாள்ல வந்துருவாரு அப்படிங்கிற மாதிரி இவ பதில் சொல்றா. பட் அந்த இடத்துல டக்குன்னு அந்த குழந்தையோட அம்மாவே வெளியில வர இவளுக்கு தூக்கி வாரி போடுது. இப்பவும் இவ நிக்கிறது அவங்க கண்ணுக்கு தெரியல. வந்த அவங்க அம்மாவோ அந்த குழந்தைக்கு ஒரு 3 ஆம்லெட் பதிச்ச ஒரு சின்ன சில்வர் செயின் அவளுக்கு பிரசன்ட் கொடுக்க அதை வாங்கினவ கழுத்துல போட்டுக்கிறா. அப்போ ஹீரோயின் நின்னுட்டு இருந்தா இல்லையா, வீட்டுக்குள்ள பாக்குறா. மாஸ்க் போட்ட ஒருத்த இவளை இப்படி எலக்ட்ரிக்கல் ஷாக் கொடுத்து படுக்க வச்சானே அந்த மாஸ்க் போட்ட ஒருத்த நின்னுட்டு இவளையே வெறிச்சு பார்க்க அவனை துரத்திக்கிட்டு உள்ள ஓடுறா. அவனோ கண்ணா பின்னாடி இங்கே அங்கேயும் ஓட நல்லா 2 பேருக்குள்ள பயங்கரமான ஃபைட். அவ்வளவுதாங்க. டக்குன்னு தூக்கத்துல இருந்து முழிச்சு இருந்துக்கிறா. இது வரைக்கும் அவ கண்டதெல்லாம் கனவுதான். இது மாதிரி பல கனவுகள் அவளுக்கு வந்துட்டு போகும். பட் ஏன் வருது, இவங்க எல்லாம் யாரு அப்படிங்கிறது கூட இவளுக்கு தெரியாது. இவ இப்ப இருக்கிறது ஜோடியாக் அப்படிங்கிற சென்டர்ல. இங்க தாங்க இவங்க மறைமுகமா அனாத குழந்தைங்க, வீட்டு விட்டு ஓடி வந்த குழந்தைங்க எல்லாருக்கும் பயிற்சி கொடுத்து ஒரு பெரிய அசாசினா மாத்துவாங்க. சோ அந்த இடத்துல ட்ரைனிங் நடந்துட்டு இருக்கும் போது இவ அதை உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. இவள ஒருத்தன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். இவனோட பேர் டெல்டா 1. டே என்னடா அது என்னைய பார்த்துட்டு இருக்க, நீ இங்க வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு அப்படின்னு கேட்ட உடனே நான் இந்த இடத்துக்கு வந்து 6 நிமிஷம் 30 செகண்ட் ஆகுது அப்படின்னு சொன்ன உடனே பயந்துட்டு போ அப்படின்னு சொல்ல, என்ன இப்படி வெறிச்சு பார்த்துட்டு இருக்க, இதே மாதிரி தானே நீயும் அழுதுகிட்டே இந்த இடத்துக்கு சண்டெல்லாம் கத்துக்க வந்த அப்படின்னு சொன்னோட, ஆமா இங்க வந்து நிறைய ஃபைட்ஸ் நிறைய ஸ்கில்ஸ் கத்துக்கிட்டேன், கன் ஃபயரிங் பண்றது எப்படின்னு கத்துக்கிட்டேன், எல்லாமே கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு அடிக்கடி கனவு வர மாதிரி இருக்கு, அந்த கனவுல என்னோட குடும்பத்தை பாக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றான். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, கனவு எனக்கும் வரும், ஆனா என்னென்னவோ வரும், வித்தியாசமா இருக்கும், அவங்களாம் குடும்பம் கிடையாது அப்படின்னு இவ சொல்ல. அப்போ ஜோடியாக்கு நீ வந்ததுக்கு அப்புறம் எதுவுமே உனக்கு ஞாபகத்துல இல்லையா அப்படின்னு இவன் கேட்க, இல்ல எனக்கு ஞாபகத்துல இருந்துச்சு, நம்ம ட்ரைனிங் பண்ணது கன் ஃபயர் பண்ண கத்துக்கிட்டது அப்படின்னு ஏதோ ஒரு நெருப்பை பத்தி திங்க் பண்றா. பட் அவளுக்கு என்னன்னே தெரியல. என்ன ஏதாவது ஞாபகத்துல வந்துச்சா அப்படின்னு இவனும் பதட்டத்தோட கேட்க, இல்ல உன்னை உதைக்கிறதுலே குறியா இருந்தேன்டா, அது மட்டும் தான் ஞாபகத்துல இருந்துச்சு அப்படின்னு இவங்க ஃபன் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஏஜென்ட் 5 ஒருத்த வரா. உங்களுக்காக சாவு காத்துட்டுலாம் இருக்காது, சீக்கிரமா கிளம்புங்க, குட் லக் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப. இவன் ஒருத்தன் எப்ப பார்த்தாலும் குட் லக்னு சொல்றான். அப்படிங்கிற மாதிரி டெல்டா புலம்ப, இந்த கிட்ஸ் எல்லாம் எதுக்காக ட்ரெயின் பண்ணப்படுறாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்ட உடனே எனக்கு தெரியலங்கிறான். அடுத்த சீன்ல ஏஜென்ட் 5 தாங்க காட்டுறாங்க. அவன் தனியா ஒரு ரூம்ல மியூசிக் எல்லாம் கேட்டபடி ரொம்ப சோகமா உட்காந்துட்டு இருக்கான். அவனுக்குள்ள ஏதோ ஒரு நினைவுகள் இருக்கு. ஒரு பொண்ணுக்கு முன்னாடி கண்ணை நீட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அந்த சமயத்துல அந்த பொண்ணு கதறி அழ அவளை சுட்டு கொண்டுறான். அடுத்து அவனுக்கு பேஜர்ல ஏதோ ஒரு மெசேஜ் வருதுங்க. அதை பார்த்த உடனே ஒரு டிவி ஆன் பண்ணி அதை பார்த்துட்டு இருக்கான். அவ்வளவுதான். இந்த பக்கமும் ஒரு கொல்ல கூட்ட கும்பல காட்டுறாங்க. அவங்களும் ஒரு அப்பாவி மாதிரி இருக்க ஒருத்தனை புடிச்சுக்கிட்டு ஏதோ பணம் கேட்டு டார்ச்சர் பண்ணிருப்பாங்க போல இருக்கு. அவனும் பெட்டி ஃபுல்லா பணத்தை எடுத்துட்டு வந்து இவங்க முன்னாடி நீட்ட அந்த பெட்டியில இருக்கிற பணத்தை மட்டும் தலைவன் வாங்கினதுக்கு அப்புறம் அதே இடத்துல அவனை முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ண திடீர்னு பார்த்தா வில்லனோட தலையில கண்ணை வைப்பாங்களா. யாரு என்னன்னு பார்த்தா இந்த அசாசின்ஸ் தான், வேற ஒண்ணும் இல்லைங்க. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பான் போல இருக்கு. அதனால இந்த மிஷன்ல அவங்க ஈடுபட்டு இருக்காங்க. சோ அந்த இடத்துல பயங்கரமான ஃபைட் எல்லாம் நடக்குது. அதுல வில்லன் பிளாட் ஆகி கீழே விழ வந்திருந்த அப்பாவியும் அவங்க கிட்ட இருந்து ஒரு பென் டிரைவ் தூக்கிட்டு போறான். அதுக்கப்புறமும் கண்டினியூஸா அந்த இடத்துல ஃபைட்டுங்க. ஃபைனலா அந்த அப்பாவியோ கொண்டுட்டு வந்த பணப்பெட்டியையும் அங்க இருந்து தூக்கிட்டு போயிடறான். பட் ஹீரோயினும் டெல்டா ஒன்னும் பயங்கரமா அந்த இடத்துல சண்டை போட்டு மொத்த பேரையும் முடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறாங்க. ஓடி போனவங்க கார்ல போய் உட்காந்துட்டு இருக்கும் போது இதே வேலையா போச்சு அப்படிங்கிற மாதிரி டெல்டா ஒன்னும் அழுத்துக்கிறான். டே நம்ம அதுக்காக தானே ட்ரெயின் பண்ணப்பட்டோம், அந்த வேலையை தானே செஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கும் போது எனக்கு
அடிக்கடி ஒரு ட்ரீம் வருது இல்ல, அது கொஞ்சம் என்ன டிஸ்டர்ப் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப டெல்டா அவனு சொல்ல, அந்த சமயத்துல அவனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அடுத்த அசைன்மெண்ட் ஒரு லேடியை முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த சமயத்துல காருக்குள்ள பூனை சத்தம் கேக்குது. என்ன ஏதுன்னு பார்த்தா ஹீரோயின் ஓடி வரும்போது ஒரு பூனையை கையோட தூக்கிட்டு வந்திருப்பா போல இருக்கு. அதோட பேர் மிஸ்டர் பிரிங்லியா. இந்தடா கொஞ்சிரியா அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனா நமக்காக சாவோட டனல் என்னைக்குமே காத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஓவரா டயலாக் எல்லாம் பேசாத, வண்டி எடு போகலாம் அப்படின்னு சொல்லும் போது பூனையும் கீழே விட்டுற. அந்த சமயத்துல உனக்கு பசிக்குதா அப்படின்னு கேட்ட உடனே ஆமா பசிக்குதுன்னு சொல்ல, ரெண்டு பேரும் கார்ல இருந்த காசு திருடிட்டு போய் ஆளுக்கு ஒரு சாண்ட்விச் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஏஜென்ட் 5 ரொம்ப சோகமா இருக்கான். ஆனா அவனோட டிரால ஏதோ ஒரு பிளாக் கலர் பாக்ஸ் வச்சிருக்காங்க. அதை எடுத்து பாக்குறான். அதுல ஒரு கார்டு இருக்கு. அந்த கார்டை எடுத்துக்கிட்டு அவன் ஒரு சீக்ரெட் ரூமுக்கு போறான். அந்த ரூம்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன மானிட்டர் இருக்கு. அந்த மானிட்டர்ல ஒரு மொட்டை தலைய இவங்க என்னென்ன வேலை செய்யணும்னு அவன் தான் வேலை கொடுப்பான் போல இருக்கு. ஏஜென்ட் 5 பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு நீ நானும் பேசி அப்படின்னு அந்த மொட்டை தலை சொல்ல, நானும் கொல்றதுல ரொம்ப குறியா இருந்தேன், அதனால டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே எல்லாத்தையும் சொல்லிட்ட, பட் உன் வாழ்க்கையில நீ அசாசின் ஆகிறதுக்கு முன்னாடி பல விஷயங்கள் பண்ணிருக்க போல இருக்கு அப்படின்னு கேட்ட உடனே ஆமா ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல ஒரு விஷயம் நடந்துதானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இவனும் சொல்ல, சரி நான் கொடுக்குற வேலையெல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கு போல அப்படின்னு அவன் சொல்ல, ஆமா என்னோட அசாசன்ஸ் எல்லாரும் கரெக்டா அவங்களோட வேலையை செஞ்சிருவாங்க. இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்ட உடனே, பாக்கலையா ஒவ்வொரு டிவி சேனல்லையும் நியூஸ் சேனல்லையும் என்ன ஓடிட்டு இருக்குன்னு பாக்கலையா, இந்த வேலைய உனக்கு நான் மெசேஜ் பண்றேன், நீ கரெக்டா கச்சிதமா முடிச்சிரு, ஏன்னா இருக்கிறதுலே பெஸ்ட் அசாசின் குரூப் நீங்க மட்டும்தான் அப்படின்னு சொன்னோன்னே, ரொம்ப ஐஸ் எல்லாம் வைக்காத, நீ சொல்ற வேலையை நாங்க செஞ்சிடறோம் அப்படின்ட்டு இவனும் ரொம்ப தெனாவெட்டா பேசிட்டு அந்த ரூமை விட்டு வெளியில வரான். அந்த நேரம் பார்த்து இவங்க ரெண்டு பேரும் உள்ள வராங்க. வந்தவங்க கிட்ட புதுசா ஒரு வேலை வந்திருக்கு, அதை பத்தி ரொம்ப உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குன்னு, எப்பவுமே நீங்க மெசேஜ் தானே சென்ட் பண்ணுவீங்க, இப்ப என்ன டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்ல, இல்ல இப்ப நீங்க போங்க அப்புறமா பாக்கலான்ட்டு அவன் கிளம்பிடுறான். அவனை பார்த்த உடனே இவங்க ரெண்டு பேருக்கு டவுட், என்னடா இவன் உள்ள போயிட்டு வெளியில வரும்போது உம்முன்னு வரானே அப்படின்னு ஹீரோயின் கேட்க, ஆமாண்டி நானும் கவனிச்சேன், என் கையில இருக்க கபாப்பை தான் அவன் பாத்துக்கிட்டே இருந்தான் அப்படின்னு சொல்ல, இவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன், அதனாலதான் மூஞ்சி எப்படி வச்சுட்டு போறான் அப்படின்னு இவ சொன்ன உடனே, அவ சாதாரண ஆள் கிடையாது, இன்டர்நேஷனல் அசாசின், அது தெரியாத உனக்கு அப்படின்னு, ஏன்டா இன்டர்நேஷனல் அசாசின் சொல்ற, அப்புறம் ஏன்டா உன் கபாப்பை முறைச்சு பார்க்க போறான் அப்படின்னு ஹீரோயின் இவனை பார்த்து நக்கலா கேட்ட உடனே அவன் பாட்டுல கிளம்புறான். எங்கடா போற அப்படின்னு, நான் குளிக்க போறேன் நீ ஒரியா அப்படின்னு ஹீரோயினை பார்த்து கேட்க, அதுக்கு நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்ட்டு அவளும் கிளம்பிடுறா. அடுத்த சீன்ல அவ ரெஸ்ட் ரூம்ல ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு கண்ணாடி இருக்கும், அது உடஞ்சு போயிருக்கும். அதை பார்த்துட்டு அவளுக்கு அதே ஞாபகங்கள் வருது, ஒரு தீ எரியிற மாதிரி இருக்குங்க, அது மட்டும் தான் அவளோட மெமரியில இருக்க மாதிரி காட்டுறாங்க. அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு ஞாபகங்கள் கூட இல்ல. அடுத்து இவங்க ரெண்டு பேரும் ரிலாக்ஸ் பண்றதுக்காக ஒரு பப்புக்கு போயிருப்பாங்க. இவளோ ஒரு சோஃபால தனியா உட்காந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு இருப்பா. அந்த சமயத்துல ரெண்டு பேர் இவளையே முறைச்சு பார்ப்பாங்க. அதுல வெள்ளை சட்டை போட்டவன் இவகிட்ட வந்து, என்னமா தனியா வந்திருக்க, கம்பெனி கொடுக்குவா அப்படின்ற மாதிரி கேட்க, இவளோ தன்னோட கோட் ஜாக்கெட்டை ஓபன் பண்ணி, இங்க பாத்தியா சொருவிடுவேன், இந்த இடத்த விட்டு ஓடிடு அப்படின்னு சொல்ல, அவனும் பயங்கர கோவத்தோட இதுன்னு லூசா இருக்கும் போல இருக்குன்னு புலம்பிக்கிட்டே போறான். கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம தலைவர் டெல்டா தனியா நின்றுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ரெண்டு பொண்ணுங்க வந்து அவங்கிட்ட வழிஞ்சு வழிஞ்சு பேசினோடனே அவனும் வழிஞ்சு வழிஞ்சு பேசிட்டு இருக்கான். இதை பார்த்த ஹீரோயின் டக்குன்னு, பேபி எனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு கிட்டக்க போக, அந்த ரெண்டு பொண்ணுங்களும் அங்கிருந்து போயிடுறாங்க. உனக்கு பொறாமடி, இப்பதான் ரெண்டு பொண்ணுங்க வந்தாங்க அதுக்குள்ள துரத்திட்டியே அப்படின்னு சொல்ல, வா வேலை இருக்கு, அவன் வேற பேசணும்னு சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பி வராங்க. வர சமயத்துல ஹீரோயின் ஒருத்தனை கலாய்ச்சிருப்பா இல்லையா, அவனும் ஆளுங்களை கூட்டிட்டு வந்து இவளை அடிக்க வரான். இதெல்லாம் நம்ம வேலை கிடையாது வா அப்படின்னு சொல்ல, இல்லடா நீ கார்ல போய் சேஃப்டியா உட்காந்துரு, நான் என்ன ஏதுன்னு இவங்களை பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மட்டும் சமாளிக்கலாம்னு நிக்கிறா. ஆனா பாத்தீங்கன்னா இன்னும் 3 பேர் அந்த இடத்துக்கு வருவானுங்களா. ஆமா மொத்த பேரை நீ மட்டும் தான் சமாளிக்க போறியா அப்படின்ட்டு அதே இடத்துல செம்ம ஃபைட். இதுல பாத்தீங்கன்னா ஹீரோயின் யாரையும் அடிச்சு கவுத்திக்கிட்டு இருப்பா. ஆனா டெல்டாவோ ஒரு குண்டை கிட்ட செமையா அடி வாங்கிட்டு அதுக்கப்புறம் அடிப்பான். ஃபைனலா ஒரே ஒரு குண்டை மட்டும் தாங்க இருப்பான். அவனை டெல்டா செம்ம அடி அடிச்சாலும் அவன் அசையாம அப்படியே கல்லு மாதிரி நின்றுட்டு இருப்பான். அதுக்கடுத்து ஹீரோயின் வந்து மொத்த பேரையும் அடிச்சு விட்டுட்டு ரகடா அந்த இடத்த விட்டு கிளம்புவா. இவங்க ரெண்டு பேரும் போகும்போதே எப்ப பார்த்தாலும் இந்த பார்ல சண்டை நடந்துச்சுன்னா நீ ஏன் சண்டை போட்டு ஜெயிக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அடுத்த தடவை பார்க் போகும்போது நீ தான் சண்டை போடுற, நீ தான் அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்கிருந்து கூட்டிட்டு போறா. அடுத்து இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஏஜென்ட் 5 தனியா அந்த மொட்டை கிட்ட பேசிட்டு இருக்கான். அந்த மிஷினை பத்தினா டேட்டும் அவன் சொல்ல போறான். இதுல என்னன்னா ஒரு வண்டி எடுத்துட்டு போயிட்டு யார கொல்ல போறாங்களோ அவங்க வீட்டு வாசல்லே நின்னு பொறுமையா இறங்கி போய் அவங்கள கொல்லணும் அப்படிங்கிற மாதிரியான டீடைல்ஸ் எல்லாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோவோ, நீங்க ஒவ்வொருத்தரையும் மெசேஜ் மட்டும் தான் அனுப்புவீங்க, இப்ப ரொம்ப கான்சியஸா இருக்கீங்க, கண்டிப்பா என்னோட அசசன்ஸ்லாம் கரெக்டா வேலையை முடிச்சிடுவாங்க அப்படின்னு, இதுல மட்டும் நீ தப்பு பண்ணினா ஜோடியாக்ல இருந்து நீ வெளியில போயிருவ, அதனால பார்த்து பக்குவமா பண்ணு அப்படின்னு சொல்ல, ஏஜென்ட் 5 நான் வேணா ஸ்ட்ரெயிட்டா போய் அந்த அசசனை பண்ணட்டுமா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், உன்னோட ஆளை வச்சே பண்ணு, ஆனா கிளியரா கச்சிதமா முடிக்கணும், எல்லாத்துலயுமே ஒரு க்ளோரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கட் பண்ண. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நான் பாக்குற எல்லாமே க்ளோரி தாண்டா அப்படிங்கிற மாதிரி பெருந்தன்மையோட இவன் சொல்றான். அடுத்து ஏஜென்ட் 5 மீட்டிங் போட இவங்க எல்லாரும் ஒரு டிவி ஓடிட்டு இருக்கு, அதை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒசாமா அப்படிங்கிற ஒருத்தன் எலெக்ஷன்ல நிக்க போறான். அவனுக்காக சப்போர்ட் பண்ணி அங்க
அங்க இருக்கிற பொதுமக்கள் எல்லாருமே ட்ராங் அப்படிங்கிற ஒரு கமிட்டியை அவங்களாவே திரட்டி ஒசாமா கிட்ட பெர்மிஷன் வாங்கியும் இதை ரன் பண்றாங்க. அதனால அவர் சப்போர்ட் பண்றதுனால அவர் இந்த தேர்தலில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா பொதுமக்களும் ஒண்ணு சேர்ந்து ஒரு போராட்டத்தை நடத்துறாங்க. அப்போ ஒரு வயசான லேடி கிட்ட அங்க இருக்கிற ரிப்போர்ட்டர் இன்டர்வியூ எடுக்க அவங்களும் இங்க பாருங்க, ஒசாமா வந்தானா நாங்களாம் நல்லா இருப்போம், நாங்களாம் ஏழை எளிய மக்கள், எங்களோட கோரிக்கைகள்லாம் அவர் நிறைவேற்றுறாரு, எனக்கு ஒன்றும் இல்லைங்க, ஒரு பொண்ணு இருந்தா அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா பேசிட்டு இருக்கும் போதே யாரோ சுட்டுறாங்க. அந்த இடமே ஆரவாரமாகுது. அதோட அந்த லைவ் ஸ்ட்ரீமும் கட் ஆயிடுதுங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது ஹீரோயினுக்கு ஒரு ஞாபகம் வருது. அடிக்கடி அவ கனவுல ஒரு வீட்டுக்கு போய் அசாசின் பண்ற மாதிரி இருக்கும், அந்த வீட்டுல ஒரு அம்மா இருக்க மாதிரி இருக்கும், அந்த அம்மா தன்னோட குழந்தைக்கு $3 வச்ச ஒரு செயினை பிரசன்ட் பண்ற மாதிரி இருக்கும் இல்லையா, அதே அம்மா தான் இவங்களும். அதே சமயத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க ஒரு சின்ன குழந்தை இருந்துச்சு இல்லையா, அது இந்த அம்மா கிட்ட அப்பா ஏன் போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி கேட்க அவர் கண்டிப்பா திரும்ப வந்துருவாரு அப்படின்னு சொல்ல, இந்த அம்மாவோ இந்த உலகத்திலே ஒன்னதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்க, எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்னு இவ கேட்க, அந்த நிலா இருக்கு இல்லையா அதுக்கு பின்னாடி பக்கம் வரைக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் உன்னை பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவங்க 2 பேரும் அந்த இடத்துல சந்தோஷமா இருக்காங்க. இந்த நினைவுகள் எல்லாமே ஹீரோயினுக்கும் வருதுங்க. அதே சமயத்துல அவ தனியா உட்காந்துட்டு இருக்கும் போது இந்த ட்ரீம் வந்துச்சு இல்லையா, ஆப்போசிட்ல மாஸ்க் போட்ட மனுஷனும் உட்காந்துட்டு இருக்கான். அவனோட முகத்தை இவ பொறுமையா போய் கழட்டி பார்த்தா அந்த இடத்துல இவ தான் நின்னுட்டு இருக்கா. சோ திரும்பவும் சேர்ல இவ இருக்காளா இல்லையான்னு பார்த்தா அந்த இடத்துல இவ இல்ல. இதே மாதிரியான பல கனவுகள், பயங்கரமான இல்யூஷன்ஸ் எல்லாம் இவளுக்கு வந்துட்டு இருக்கு. அடுத்த சீன்ல அந்த வீட்டுல அவ இருக்கிற மாதிரி இருக்கு. அங்க இப்போ ஒரு லேடியா கொல்றதுக்காக இவங்க அசாசின் எடுத்திருக்காங்க இல்லையா, அந்த லேடி தன்னோட கணவன் கிட்ட பயங்கரமா கத்தி அழறா, என்னை விட்டு போகாதீங்க, நம்ம குழந்தை இருக்கு, நம்ம இதை பத்தி பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல அவரோ இல்ல அப்படின்ற மாதிரி கிளம்பிடுறாரு. அவங்களும் பயங்கரமா கதறி கதறி அழறாங்க. அதே சமயத்துல அந்த வீட்டுல முகமுடி போட்ட ஒருத்தன் இருக்கான். அவனை துரத்திட்டு போய் பயங்கரமான ஃபைட் போடுறான். இப்பவும் அவனுக்கு வந்தது கனவு தாங்க. அதனால தூக்கத்துல இருந்து எழுந்தவ டக்குன்னு வெளியில வரா. பட் அந்த சமயத்துல ஏஜென்ட் 5 பயங்கரமான ஃபைட் போட்டுட்டு இருக்கான். அவனும் வால் வித்தை வில் வித்தில் எல்லாம் பயங்கர தேர்ந்தவன் போல இருக்கு. அப்படி அவன் ஃபைட் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணோட முன்னாடி கண்ணை வச்சுட்டு நிக்கிற மாதிரி இருக்கு. அந்த பொண்ணும் இவங்கிட்ட ஏதோ சொல்ற மாதிரி இருக்கு. சோ அதே நினைவுகள் அவனுக்கு அடிக்கடி வர, அப்போ ஹீரோயின் அந்த இடத்துக்கு என்ட்ரி கொடுக்க இவன் எதிரிங்கன்னு நினைச்சு டக்குன்னு அந்த கத்தியை தூக்கி போட, நல்ல வேலையா ஹீரோயின் மிஸ் ஆயிடுறா. என்னப்பா கொஞ்சம் மிஞ்சி இருந்தா கழுத்தை கட் பண்ணிருப்ப போல இருக்கு, ஏன் இப்படி இருக்க அப்படின்னு கேட்ட உடனே அந்த அசாசினை பத்தி சொல்றான். அது கொஞ்சம் ரிஸ்கியான வேலை, அதை நம்ம பண்ணியே ஆகணும், இதுல நம்ம மிஸ் ஆனோம்னா ஜோடியாக்ல இருக்க முடியாது, சோ கரெக்டா பண்ணணும், அது மட்டும் இல்ல அது ஒரு சீக்ரெட் மிஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இந்த பக்கம் டெல்டா ஒண்ணுக்கும் அதே மாதிரி தாங்க கண்ணா பின்னான்னு கனவு வருது. அவனும் முனகிட்டு இருக்கான். அதை போய் இவ பார்த்துட்டு லைட்டையும் போட்டு விடுறா. டக்குன்னு அவன் தூக்கத்துல இருந்து எழுந்த உடனே, என்னடா கனவு கண்டியா, அதே மாதிரி தானே எனக்கும் கனவு வருது, இதுல இருந்து நம்ம தப்பிக்கணும்னா அந்த ஏஜென்ட் 5 கிட்ட தான் சொல்றோம் அப்படின்னு சொல்ல, இவனும் அந்த கனவை பத்தி புலம்பிக்கிட்டே இருக்காங்க. என்னோட குடும்பத்தை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல, போன ஹீரோயின் டக்கு நின்னு, டே குடும்பம் எல்லாம் ஒண்ணும் கிடையாதுடா, நம்ம இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம குடும்பம் இல்லாம அனாதைகளா தான் இருந்தோம், அதனால தான் இவங்களே நம்மள செலக்ட் பண்ணி இது மாதிரி அசாசின்ஸா ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு இவ சொல்ல, இல்ல நான் அவங்கள கனவுல பார்த்தது உண்மைதான், அது பிளரா இருந்துச்சு, இப்போ நான் உன்னை பார்க்கும்போது எந்த அளவுக்கு நீ கிளியரா இருக்கிறியோ அந்த அளவுக்கு அவங்க கிளியரா தெரியல, பட் ஏதோ ஒண்ணு இருக்கு, ஏதோ ஒண்ணு என்னோட நினைவுகள்ல இருந்து மறைஞ்சு போயிருக்கு அப்படின்ற மாதிரி இவனும் புலம்பிட்டு இருக்கான். அடுத்த சீன்ல இவனோட டவுட்டை கிளியர் பண்றதுக்காக டெல்டா 1 ஏஜென்ட் 5 ரூமுக்கு போயிட்டு அங்க சில திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து ஹீரோயின் கிட்ட காட்டுறான். என்னன்னு பார்த்தா ஒரு போட்டோங்க. அந்த போட்டோல ஒரு குட்டி பொண்ணும் பையனும் நிக்கிற மாதிரி இருக்கு. இது யாருடா அப்படின்னு கேட்க, மேபி இது ஏஜென்ட் 5 அவனோட தங்கச்சியுமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கார்டை காட்டுறான். இது என்னடா கார்டு அப்படின்னு கேட்டோம்னா, அவன் ஒரு டார்க் ரூம்ல போய் பேசிட்டு இருக்கான்ல, அந்த டார்க் ரூமுக்கான ஆக்சஸ் கார்டு இது அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த பக்கம் காட்டுறாங்க ஏஜென்ட் 5 ஒரு கார்ல யாரை கொல்ல போறானோ அந்த வீட்டை போய் நோட்டமிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இவங்க 2 பேரும் அந்த கார்டு கிடைச்சிருச்சு இல்லையா, அந்த பிளாக் ரூம்ல என்னதான் இருக்கும் அப்படின்ட்டு அதை பாக்குறதுக்காக அவனோட ரூமுக்கு போறாங்க. அவனோட ரூம்ல அந்த பிளாக் ரூமும் இருக்கு. இங்க பாரு, நான் போய் என்ன ஏதுன்னு உள்ள செக் பண்ணிட்டு வரேன், அது வரைக்கும் நீ வெளியில இருந்து காவல்காரர் திடீர்னு வந்துட்டானா பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கார்டு எடுத்துக்கிட்டு அவன் மட்டும் உள்ள போறா. உள்ள போய் பார்த்தா அதே மொட்டை அதே டிவி, பட் சேவ்டு மெசேஜ் இருக்கு. அந்த மெசேஜ் இன்னும் ஏஜென்ட் 5 பார்க்கல போல இருக்கு. இப்போ நம்மளோட கடைசி மிஷன் என்னன்னா, ஒசாமா அவனை கொல்றதுக்காக ஒரு பார்ட்டி நடக்கிற இடத்தையும் சொல்றான். அந்த பார்ட்டியில குரூப்பா உட்காந்துட்டு இருக்கும் போது அவனை முடிக்கணும். ஏன்னா அவன் இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சானா, எலெக்ஷனும் நெருங்கிட்டு இருக்கு இல்லையா, அதுல ஜெயிச்சானா ஒண்ணுமே பண்ண முடியாது, அதான் அவங்களோட லாஸ்ட் மிஷன், அது ரொம்ப டேஞ்சரானது, மேபி உங்க ஏஜென்ட்டோட உயிரும் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதை ஃபுல்லா கேட்டுட்டு அவ அந்த டார்க் ரூமை போட்டுட்டு அவ வெளியில வரா. அவனோட டெஸ்க் இருக்கு. அந்த டெஸ்க்ல அந்த பிளாக் பாக்ஸ் இருந்துச்சு இல்லையா, அதுல அந்த போட்டோவும் கார்டும் திரும்ப வைக்கணும், இதான் அவளோட வேலை. பட் இவனோ காவல் காத்துட்டு இருக்கான் இல்லையா, அந்த இடத்துக்கு ஏஜென்ட் 5 வர, என்னடா தூங்காம வெளியில நின்றுட்டு இருக்க, இதோட நான் 2வது தடவை உங்களை பாக்குறேன், அந்தந்த டைமுக்கு அது நடக்கணும், என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்ட உடனே, நான் புதுசா 2 ஸ்டெப்பை கத்துருக்கேன், அதை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எத்தனை பேர் சாவாங்கன்னு மட்டும் தெரியாது, அதனால நான் போடுற ஃபைட் ஸ்டெப்பை பாருங்கன்ற மாதிரி இவனும் குறுக்க போய் வழி மறிச்சு பேசுறான். பட் அவன் கவனிக்கிற மாதிரியே இல்லைங்க. அவன் பாட்ட போயிட்டு இருக்கும்போது நல்ல வேலையா இந்த சவுண்ட் எல்லாம் கேட்ட ஹீரோயின் டக்குன்னு அந்த பிளாக் பாக்ஸ் இருக்கும் இல்லையா அவன்றால, அதுக்குள்ள அந்த கார்டையும் போட்டோவையும் வைக்கலான்ட்டு பரபரப்பா வேலை செஞ்சுட்டு இருக்கா. அந்த பதட்டத்துல
பதட்டத்துல எப்படியோ வச்சுட்டு கிடக்குன்னு வெளியில வந்துடுறா. வந்ததுக்கு அப்புறம் இவனும் ஜஸ்ட் அவனோட ரூம் கிட்ட நெருங்கி போக வெளியில டக்குன்னு வேற பக்கத்துல இருந்து நடந்து வர மாதிரி வர அவனுக்கும் எந்தவித டவுட்டும் இல்லைங்க. அவனும் ரூம்குள்ள போறான். அப்பதாங்க கீழே போட்டோ இவ தவற விட்டுருப்பா. அது கிடக்கிறத டெல்டா ஒன் பார்த்துட்டு டக்குன்னு தும்மல் வர மாதிரி ஒரு ஆக்டிங்க கொடுத்து அவனோட ரூம்குள்ளே போய் டபால்னு விழுந்து அங்க இருக்க டிஷ்யூ பேப்பரை எடுத்து மூக்கு சிந்துற மாதிரி ட்ரை பண்றான். ஏன்னா அவன் உள்ள போன உடனே கீழே கிடந்த போட்டோ எடுத்து ஒளிய வச்சிருப்பான் பாக்கெட்ல. என்னடா பண்ணிட்டு இருக்க, இங்க நின்றுட்டு மூக்கெல்லாம் சிந்திட்டு இருக்க, வெளியில போ அப்படிங்கிற மாதிரி ஏஜென்ட் 5 சொல்ல அவனும் கடகடன் வெளியில வந்துடுறான் போட்டோவோட. ஆனா ஏதோ யோசிக்கிறான். அடுத்து அந்த பிளாக் பாக்ஸை எடுத்து வச்சு போட்டோவை பார்க்கலான்னு தான் அந்த போட்டோ மிஸ்ஸிங். அப்படியே யோசிச்சுக்கிட்டே இவன் இந்த பக்கம் உட்காந்துடுறான் ஏஜென்ட் 5. அதே சமயத்துல இவங்க 2 பேரும் வெளியில போறது வழக்கம் இல்லையா, இன்னைக்கு அவங்க பபிள் டீ வாங்கி குடிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு கடைக்கு போய் வாங்கிட்டு ஹீரோயின் வரா. பட் டெல்டா ஒன்னும் ஆல்ரெடி பபிள் டீ குடிச்சிட்டு தனியா உட்காந்துட்டு இருப்பான். ஹீரோயினுக்கு பின்னாடி அந்த கடைக்காரன் குடுகுடுன்னு ஓடி வந்து மீதி சில்லறையை நீங்க வாங்கல அப்படின்ற மாதிரி வழிஞ்ச மாதிரி பேச அதை பார்த்துட்டு டெல்டா அவனுக்கு பொறாமையாயிடுது. டக்குன்னு அவனும் எழுந்து இருமி காட்டுறான். என்னாச்சு அப்படின்னு கேட்ட உடனே ஒன்னும் இல்ல, அவனுக்கு கொஞ்சம் ஈகோ இடிக்குதான், அதனாலதான் இருமுறான் அப்படின்ற மாதிரி அவனை அனுப்பி வச்சுட்டு இவங்க 2 பேரும் தனியா உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு அந்த ஏஜென்ட் 5 பத்தி தாங்க நினைப்பு. என்ன எப்ப பார்த்தாலும் மூடியாவே இருந்துட்டு இருக்கான். ஏண்டா நீ அவனோட ரூமுக்கு போய் அவனோட திங்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்ததுனால அவனுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துருந்துச்சுன்னா என்ன பண்றதுன்னா அவனுக்கு ப்ராப்ளமா, அவனே தான் ஒரு பெரிய ப்ராப்ளம், அதெல்லாம் வராது, ஆனா அவன் ஈஸியா கண்டுபிடிச்சிருவான்ற கான்பிடன்ஸ் மட்டும் எனக்கு இருக்கு, பாத்துக்கலாம் விடு அப்படின்ற மாதிரி சொல்ல இவளோ வானத்துல இருக்க நிலாவை பாக்குறா. இந்த நிலாவை நீ பாத்திருக்கியா அப்படின்னு சொல்றதுக்குள்ள இவன் ஆளை காணுங்க. என்ன ஏதுன்னு பார்த்தா ஒரு கருப்பு பூனையை பிடிச்சிட்டு வந்து உட்கார்றான். இது பிரிங்லி தானே அப்படின்ட்டு அவன் கொஞ்சம் டே உனக்கு பூனையே பிடிக்காதுன்னு அன்னைக்கு சொன்னேன், இன்னைக்கு நம்ம பூனையை தூக்கிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்ல இது நம்ம அன்னைக்கு தூக்கிட்டு வந்த பிரிங்லி தான் அப்படின்னு பாசமா முத்தம் கொடுக்க போக அதுவோ பளிச்சுன்னு ஒரு அறை விட்டுட்டு அந்த இடத்த விட்டு ஓடிடுது. எல்லா கருப்பு பூனையும் பிரிங்லி இல்லடா அப்படின்னு சொல்ல இல்ல இதுக்கும் ஒயிட் கலர்ல கால்ல பாதங்கள்ல பாஸ்ல இருக்கு, அதனால இதுவும் அந்த பிரிங்லியா தான் இருக்கணும்னு சொன்ன என்ன ஒரு புத்திசாலித்தனம்னு அவளும் நினைச்சிட்டு இருக்கா. அந்த சமயத்துல இவங்களுக்கும் மெசேஜ் வருதுங்க. அடுத்த வேலைக்கு ரெடி ஆறாங்க. சரின்னு இவங்க ஜோடியாக்கு போய் அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு கிளம்பிட்டு இருக்கும் போது யாரை கொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு போட்டோ வருது. இவ அடிக்கடி கனவுல பாப்பா இல்லைங்களா, அதே லேடி டிவில பார்த்தா அதே லேடி. அதை பார்த்த உடனே இவளுக்கு என்னென்னவோ தோணுது. அவ அந்த வீட்டுல குழந்தைய உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு, அந்த லேடியோ அவகிட்ட வந்து பேசுற மாதிரி இருக்கு, அந்த $3 கொடுக்குற மாதிரி இருக்கு. இப்படியே அவளுக்கு கனவுகள் வர அடுத்து ஏஜென்ட் 5 இவங்க 3 பேரும் கார்ல அந்த ஏஜென்ட்டோட வீட்டை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அப்போ டெல்டா ஒன்னு மட்டும் கீழே இறங்கி கடையில ஏதோ வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். இவனும் ஏண்டா கார்ல இருந்த காசெல்லாம் நீ தான் திருடுனியா, திரும்பவும் நான் மறுதடவை பார்க்கும்போது எல்லா காசையும் அதே இடத்துல வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு $2 தேவைப்படுது, நான் போய் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் எனக்கு தேவையானதை வாங்கிட்டு வரேன்ட்டு அவன் கிளம்பி போக இந்த பக்கம் ஹீரோயின் கிட்ட இந்த பாரு இந்த மிஷனை முடிக்க போறது நீ மட்டும்தான், இந்த இடத்துக்கு உன் கூட டெல்டா ஒன் வர போறது இல்ல அப்படின்னு சொன்ன உடனே இந்த வேலையை முடிக்கிறதுக்கு டெல்டா ஒன்னே விடலாம் சார், என்ன எதுக்கு சார் விடுறீங்க, ஒரு பாட்டியை கொள்றதுக்கு நான் தான் போகணுமா அப்படின்னு கேட்ட உடனே இல்ல இது ஒரு பெரிய மிஷன், இந்த மிஷன்ல நம்ம தப்பு பண்ணோம்னா நம்ம ஜோடியாக்கே போயிடும், அதுக்கு நீ தான் சரியான ஆள் அப்படிங்கும் போது என்ன சார் எப்ப பார்த்தாலும் டல்லாவே இருக்கீங்க அப்படின்னு கேட்க ஆமா இதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட நிறைய ஏஜென்ட் இருந்தாங்க, அதுல ஒரு கேர்ள் இருந்தா, அவ ரொம்ப பயங்கரமான அசசின், ஆனா அவ கொஞ்ச நாள்ல முரண்டு பிடிக்க ஆரம்பிச்சிட்டா, நம்ம கூட இருந்த 4 பேரை கொண்டுட்டா, அவளுக்கு என்னோட குழந்தைய பெத்துக்கணும்னு ரொம்ப ஆசை, இங்க கூட்டிட்டு வர ஒவ்வொருத்தரும் அனாதைகள் தான், அவங்க எல்லாரையுமே என்னோட குடும்பமா நான் பாப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே சரி அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க என்னோட மிஷன் நான் கரெக்டா முடிச்சிட்டேன்னு சொல்றான். இவளுக்கு அதை கேட்டு ஒரு மாதிரி ஆயிடுது. நீ சொல்ற மாதிரி டெல்டா ஒன்ன அந்த இடத்துக்கு நான் அனுப்ப முடியாது, அவன் இப்பெல்லாம் நான் கொன்ன அதே ஏஜென்ட் மாதிரி ஆயிட்டான், இந்த கார்ல இருக்க காசு திருடினது மட்டும் இல்ல என்னோட ரூம்குள்ள வந்து அவன் ஆராய்ச்சி பண்ணிருக்கான், என்னோட உடைமைகள் அவன் எடுத்திருக்கான், அவனுக்கு நம்ம மேல நம்பிக்கை இல்லாம போயிருச்சு, அதனால இந்த மிஷனை நீ தான் பண்ற அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அவனும் வந்துடுறாங்க. அடுத்து இவங்க அந்த வீட்டை நோக்கி போறாங்க. போனதுக்கு அப்புறம் ஆஸ் யூஷுவல் துப்பாக்கி எல்லாம் ரெடி பண்ணிட்டு கிளம்பும் போது இந்த மிஷனை கரெக்டா முடிச்சிடு அப்படின்னு சொல்ல அதே இடத்துக்கு கூடி வச்சுட்டு ஒரு ஓல்டு லேடி அவங்க வீட்டை நோக்கி நடக்க இவளும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. உள்ள போயிட்டு ஆஸ் யூஷுவல் துப்பாக்கியால பெட்ல படுத்திருக்க யாரையோ சுட அந்த இடத்துல பார்த்தா டெடி பேர் தான் இருக்கு. இது எல்லாமே இவ ஆல்ரெடி கனவு கண்டது தானே, இவளுக்கு எந்த ஒரு ஆச்சரியமும் வந்த மாதிரி இல்ல. ஆனா ஒரு விஷயம், அந்த லேடி ஒளிஞ்சிட்டு இருக்கிறது இவ ஃபீல் பண்ணி நீங்க ஒளிஞ்சிட்டு இருக்கிறது எனக்கு நல்லா தெரியும், நீங்களே முன்னாடி வந்துட்டீங்கன்னா உங்களை ஒரு குண்டிலே சாவடிப்பேன், இல்லைன்னா அழகான வீட்டை ஓட்டு போட வேண்டியது இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல இவளும் கண்ணா பின்னான்னு சொல்றான். அந்த பாட்டியும் எஸ்கேப் ஆறாங்க. ஆனா இவ கனவுல கண்ட மாதிரி எலக்ட்ரிக் ஷாக் அவளோட கழுத்துல பொறுத்த அதே இடத்துல துடிதுடிச்சு போறா. அப்பா அவளுக்கு கனவு வருதுங்க, இந்த அம்மா கூட இவ இருக்க மாதிரி இருக்கு. அந்த சமயத்துல அவ சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அவங்க அம்மாவோ சீக்கிரமா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவளுக்கும் அவங்க அப்பாவோட ஏக்கம், உன்னாலதான் அம்மா, உன்னாலதான் அப்பா இந்த வீட்டை விட்டு போனாரு, அவரை எப்படியாவது வீட்டுக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்ல இங்க பாரு அதிக பிரசங்கத்தனமா பேசாத, ஒழுங்கா சாப்பிடு, இனிமே அப்பா பத்தி பேசாத அப்படின்னு சொன்னோன்னே இவ கோவம் வந்து எனக்கு அப்பா வேணும் அப்படின்னு கேட்க மரியாதையா இங்க இருந்து போயிடு, உங்க அப்பா மாதிரியே நீயும் போயிடு அப்படின்னு அவங்க அம்மா கத்த இவளோ கோவத்துல வீட்டோட கதவை திறந்துட்டு வெளியில ஓடி வரா. அப்போ கும் இருட்டு, யாருமே இல்ல, நிலா வெளிச்சம் மட்டும்தான் அந்த ரோட்ல ஓடிட்டு இருக்கும் போது
இவ தவறி ஒரு இடத்துல கீழே விழுந்துடுறா. பாத்தீங்கன்னா அவளுக்கு முன்னாடி ஒருத்தன் முகமூடி போட்டுட்டு வந்து இவளை அப்படியே தூக்கிட்டு போய் அவகிட்ட இருந்த எல்லா திங்ஸையும் வாங்கி நெருப்புல போட்டு எரிக்கிறான். அதுல இவ கழுத்துல இருந்த டாலரையும் போட்டு எரிக்கிறான். அதுக்கு அடுத்து அவளை கூட்டிட்டு போய் ஒரு பெட்ல படுக்க வச்சு ஞாபகங்கள் எல்லாம் மறக்கடிக்கிற அளவுக்கு எலக்ட்ரிக் ஷாக்க கொடுக்க அவளும் பழைய ஞாபகங்கள்லாம் மறந்துடுறான். இதெல்லாம் நடந்திருக்கு. இதெல்லாம் இவளுக்கு இந்த வீட்டுல ஞாபகத்திலயும் வருதுங்க. அதுக்குள்ள இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அவ மயக்கத்துல இருக்கிறதுனால டக்குன்னு அந்த பாட்டிமா போன் எடுத்து போலீஸ்க்கு கால் பண்ணி என்னோட அட்ரஸ் இது, சீக்கிரமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு டெல்டா ஒன் வந்து அந்த பாட்டி முன்னாடி கண்ணை நிக்க அவங்களும் பயந்து போய் போனை கீழே போட்டுறாங்க. அவங்களும் அப்படியே பொறுமையா நடந்து போக அவனும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். அவங்களும் அழுதபடி போய் ஒரு சோஃபால உட்காந்துக்கிட்டு பயந்துட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. இவன் சுட போவான். அந்த நேரத்துல டெல்டா ஒன் லைட்டா அசைறான். இவனோ ஏஜென்ட் 5க்கு கால் பண்ணி எக்கோ இப்ப மயக்கத்துல இருக்கா, என்ன பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அவன் கமாண்டுக்காக. நல்ல வேலையா எக்கோ 8க்கு முழிப்பு வந்துடுது. ஹீரோயின் முழிச்ச உடனே அவளுக்கு நல்லா தெரிஞ்சு போயிடுது இதுதான் அவளோட குடும்பம், இங்க உட்காந்துட்டு இருக்கிறதுதான் தன்னோட அம்மான்ட்டு. இந்த ட்விஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டவ சாதுரியமா எழுந்து டெல்டா ஒன் கிட்ட இங்க பாரு அந்த கண்ணை என்கிட்ட கூட, இது என்னோட மிஷன், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா உன்னோட கண் எங்கடி அப்படின்னு கேட்க என்னோட கண் எங்கேயோ விழுந்துருச்சுடா, அதை பத்தி கேட்காத, உன்னோட கண்ணை கொடு பரவாயில்ல அப்படின்னு சொன்னா அவனும் கண்ணை கொடுத்துறான். அவ்வளவுதாங்க. அந்த அம்மாவை சொல்றதுக்கு முதல்ல இவன் பக்கம் கண்ணை திருப்ப அவனுக்கு பயம் வந்துடுது. அதே இடத்துல ரெண்டு பேருக்கு கை கலப்பு. அப்போ என்னடி நினைச்சிட்டு இருக்க, இந்த மிஷனை நம்ம கரெக்டா பண்ணலன்னா நம்மளை கொண்டுடுவாண்டி வெளியில இருக்கவன், என்னடி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்ட உடனே அவனை சரியான அடி போட்டு அதே இடத்துல ஃபெயிண்ட் ஆக்கிடுறா. அவ்வளவுதாங்க. அந்த பாட்டி மட்டும் தனியா இருக்காங்க. அதை பார்த்துட்டு தயவு செஞ்சு இங்க இருந்து ஓடிடுங்க அப்படின்னு சொல்ல, ஏமா நீ தானமா என்ன கொல்ல வந்த, அதுக்குள்ள என்ன காப்பாத்துறியே, யாருமா நீ, எனக்கு உன்னை பார்த்தா பயமா இருக்கு, என்ன எதுவும் பண்ணிடாத அப்படின்ட்டு அவங்க பயங்கரமா புலம்ப. பாருங்க பேசுறதுக்கு ரொம்ப டைம் எல்லாம் இல்ல, இங்க இருந்து நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் நான் எதுக்காக போனோம் அதை முதல்ல சொல்லு அப்படின்னு பாட்டிமா கேட்க, நாங்க இங்க இருந்து போனா கூட அடுத்த குரூப் வந்து உங்களை கொன்னுடும், உங்களை கொல்றதுக்கு ஒரே ரீசன் ஓஸ்மேன் உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதனாலதான் அப்படின்னு சொன்ன உடனே ஓஸ்மேன் பார்லிமெண்ட் ஆளு, அவர் ரொம்ப நல்லவர், எங்களுக்கு எல்லாம் உதவி பண்றாரு அப்படின்னு சொன்ன உடனே அதெல்லாம் கணக்கு இல்ல, நீங்க ட்ராங்க்னு ஒரு குரூப் வச்சிருக்கீங்க இல்லையா, அந்த ட்ராங் அவங்களுக்கு வேணும், அதுக்காக தான் உங்களுக்குள்ள ட்ரை பண்றாங்க அப்படின்னு சொல்ல, அந்த ட்ராங்க வச்சுதான் என் பொண்ணை நான் காப்பாத்தணும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இந்நேரத்துக்கு உங்க பொண்ணு செத்துருப்பாமா, நீங்க இந்த இடத்த விட்டு போங்கன்னா இல்ல பொண்ணு செத்துருக்க மாட்டா, கண்டிப்பா என் வீட்டுக்கு வருவா அப்படின்னு இவங்க சொல்ல அவளோட கண்ணுல இருந்து கண்ணீர் வருது. அங்க பாத்தீங்களா ஏஜென்ட் 5 வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, ஏஜென்ட் 5 இவங்களுக்கு கொன்னுட்டீங்களா டார்கெட்டை முடிச்சிட்டீங்களா அப்படின்ற மாதிரி நிறைய தடவை கேட்டுட்டு எந்த ஒரு பதிலும் இல்லாததுனால நேரா அவனே இறங்கி வந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல இந்த பாட்டிமாவோ இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் மெயின் கதவை சாத்திட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கெல்லாம் டைம் இல்ல, பின்னாடி பக்கம் ஏதாவது வாசல் இருந்தா அந்த பக்கமா ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பி விட்டுட்டு இவளும் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போறா. அவ கதவை சாத்துறதுக்குள்ள முகமூடி ஒன்ன போட்டுக்கிட்டு ஏஜென்ட் 5 அந்த இடத்துக்கு வந்துடுறான். நம்ம ஹீரோயினையும் பாத்துறான். அவளோ கதவை மூடிட்டு பூட்ட முடியாம அப்படியே புடிச்சுட்டு நிப்பா. ஆனா அவனும் பிரில்லியண்டா கடகடன்னு கதவுல சுட்ட உடனே வேற வழி இல்ல, அவன்கிட்ட இப்ப ஃபைட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அந்த அம்மா வேற கேட்டை திறந்துட்டு வெளியில போறதுக்கு போராடிட்டு இருக்காங்க. பூட்டி இருக்கு, அதோட சாவி வீட்டுக்குள்ள இருக்கு. அதனால உள்ள போயிட்டு அவன்கிட்ட பயங்கரமா ஃபைட் போட்டுட்டு இருக்கா. கிச்சன்ல இருக்கிற தவாலா எடுத்து அவன் மூஞ்சில அடிக்க ரெண்டு பேருக்கும் மாத்தி பயங்கரமான சண்டை. அவனும் விடாம ஹீரோயினை போட்டு பொழந்து எடுத்துட்டு இருக்கான். இந்த கேப்ல இந்த அம்மாவோ வெளியில இருக்கிற பூட்டை திறக்கிறதுக்காக வீட்டுக்குள்ள வந்து சாவி எடுத்துட்டு குடுகுடுன்னு வெளியில ஓடி போய் திரும்பவும் பூட்டை திறந்துட்டு அங்கிருந்து வேகமா போவாங்கன்னு பார்த்தா பொறுமையா போயிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள இந்த பக்கம் பயங்கரமான ஃபைட். ஹீரோயினோட கழுத்து நெரிக்க அவ்வளவுதான். மொத்தத்தையும் டேய் நீங்க பண்றதெல்லாம் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம், நல்லவங்களையாடா கொண்டுட்டு இருக்கீங்க, நீங்களாம் எதுக்குடா உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொல்ல, நீ சொல்றதெல்லாம் தப்பு, நம்ம அசாசின்ஸ் என்ன நமக்கு வேலை வருதோ அதுதான் செய்யணும், டெல்டா ஒன்னு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிருக்கான் அப்படின்னு பேசினபடி ஒரு கிளாஸ் சார் இருக்கும், அதை எடுத்து ஏஜென்ட் 5 தலையில அடிச்சுட்டு செம்ம பொழக்கிறா. அந்த சமயத்துல இவனுக்கும் முழிப்பு வந்துடுதுங்க. அங்கேருந்து அவன் தட்டு மாதிரி துப்பாக்கி எல்லாம் எடுத்துட்டு இங்க வரதுக்குள்ள இவங்க ரெண்டு பேருக்கும் பயங்கரமான ஃபைட்டு. கட்டையெல்லாம் எடுத்து அவளை போட்டு பொழந்து எடுக்கிறான். அந்த சமயத்துல நீ சரியான ஃப்ராடுடா, என்னடா பண்ணிட்டு இருக்க, பாவிகளை எதுக்குடா கொண்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, அது என்னோட வேலை, அது மட்டும் இல்ல எதுக்காகடா என்ன கடத்திட்டு போன, எங்க அம்மா கிட்ட இருந்து நீ என்ன கடத்திட்டு போயிருக்க, டெல்டா ஒன் சொல்றதும் கரெக்ட் தான், அவனுக்கு அடிக்கடி அவனோட ஃபேமிலி ட்ரீம்ல வரதா சொல்லியிருக்கான். சோ நீ ஏதோ ஒரு தப்பு பண்ணிருக்க, எங்களை கடத்திட்டு போனதே நீதான், அந்த மாஸ்க் போட்டவனே நீதான்டா அடிக்கடி எங்களோட கனவுல வர அப்படின்னு சொல்ல, ஆமா உண்மைதான், நான் இந்த பக்கமா வேற ஒரு மிஷனுக்காக வந்திருந்தேன், ஆனா நீயோ தானே வந்து என்கிட்ட மாட்டிக்கிட்ட, இங்க பாரு கடத்துறது, வீட்டை விட்டு ஓடி வருது, ஆர்ஃபன்ஸ், இது எல்லாமே ஒரே வார்த்தை தான் என்ன பொறுத்தளவுக்கு அப்படின்னு சொல்ல, என்னடா சொல்ற, என் குடும்பத்துல இருந்து என்ன தனியா தூக்கிட்டு போயிருக்க, எதுக்காக என்ன தூக்கிட்டு போன அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நான் வந்துட்டு இருந்தேன், நீ வந்து விழுந்த, உன்னை பார்த்தா வேற ஒரு ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக்க சொல்றான். இவன் ஒரு பொண்ணு முன்னாடி கண்ணை வச்சிட்டு இருக்க மாதிரி அடிக்கடி ஒரு பிளாஷ்பேக் வரும் இல்லையா, அதுவும் இவனோட ஏஜென்ட் தான். பட் இவனுக்குள்ள ஒரு காதல் இருந்திருக்கும். அவளோ இவனை பத்தி எல்லா விஷயங்களையும் உண்மைகளையும் கண்டுபிடிச்சதுனால இவன் ஒரு கெட்டவன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இவனை எதிர்த்திருப்பா. அதனால இவளோட கதையை அவனே முடிச்சு வச்சுட்டு, உனக்கு எப்படியாப்பட்ட குளோரியான சாவை கொடுத்திருக்க பாத்தியா அப்படின்ற மாதிரி வில்லத்தனமா சிரிப்பான். சோ அவளை மாதிரியே
பையன் நீ இருந்தியா, அதனாலதான் தூக்கிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி மனசாட்சியே இல்லாம சொல்ல இவங்க 2 பேருக்கும் திரும்பவும் பயங்கர ஃபைட். இப்போ போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறான். அந்த சமயத்துல டெல்டா ஒன் வந்து இவனை தாக்கிறதுக்காக வர பயங்கரமான ஃபைட்டுங்க. இதுல ஹீரோயின் ஓடி வந்து ஏஜென்ட் பைய கத்தியால குத்த வருவா. அந்த சமயத்துல குறுக்கால டெல்டா ஒன் வந்து மாட்டிக்கிறான். அவனோட வயிற்றுல இவ குத்திரா. அந்த சமயத்துல டெல்டா ஒன் பாக்கெட்ல இருந்து ஏஜென்ட் பையோட போட்டோ கீழே விழ அதை அவன் எடுத்துட்டு அவன் பாட்டுல போயிடுறான். வேற வழி இல்ல, அவனோட உயிர் போக போது. அதனால மடியில படுக்க வச்சுட்டு எதுக்கும் கவலைப்படாதரா, அசையாதரா, எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்ல எனக்கு தெரியும் உன் மேல எந்த ஒரு தப்பும் இல்ல, நான் உனக்காக டனல் கிட்ட காத்துட்டு இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனோட உயிரும் போயிடுதுங்க. இவளோ கதறி கதறி அழுதுட்டு இருக்கான். இவன் பாட்டுல அந்த பாட்டி எஸ்கேப் ஆகி போக போக அவங்களோட காலடி தடத்தை வச்சு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறான். ஹீரோயின் பின்னாடி போய் பயங்கர வெறியோட உன்னை விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி, அவங்கள மட்டும் நீ கொல்ல நினைச்ச உன்னை நான் கொன்னுடுவேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமான ஃபைட் போட்டு கத்தியாலே அவன் வயிற்றுல பல முறை குத்தி கொன்னுறா. அவனும் அப்படியே சரிஞ்சு கீழே விழ இவளும் பயங்கர ஆவேசத்தோட அவங்க அம்மாவை போய் பார்க்க போறா. அவங்களோ இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு ஒண்ணுமே புரியல, இங்க என்ன நடக்குது, யாருமா நீ அப்படின்னு கேட்க அவ எந்த ஒரு பதிலும் சொல்லாம கண்ணுல கண்ணீரோட, நீங்க ஆல்ரெடி போலீஸ்க்கு கால் பண்ணிட்டீங்க, போலீஸ் உங்களை நோக்கி வந்துட்டு இருக்கு, வந்தவங்க எல்லாருமே அடிச்சுக்கிட்டு அவங்களுக்குள்ளே செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்ல அந்த அம்மாவும் கிட்டக்க வந்து யாருமா நீ அப்படின்ற மாதிரி இவளோட கண்ணத்தை தொட்டு பாக்குறாங்க. அவங்களுக்கு ஏதோ ஃபீல் ஆகுது. உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்ல மேபி பார்த்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கா. இப்ப எங்கம்மா போற அப்படின்னு கேட்க நான் நிலாவுக்கு பின்னாடி போலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுல கார்ல போய் ஏற அவளுக்கும் ஒரே ஃபீலிங்க, அழுதபடியே போறா. இந்த பக்கம் அவங்க அம்மாவுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு இவதான் அவங்களோட பொண்ணுன்ட்டு பின்னாடியே நடந்து போறாங்க. இவளும் கொஞ்ச நேரம் கார்ல உட்காந்துட்டு கண்ணீர் விட்டுட்டு காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு போறா. ஒரு பக்கம் சைரன் சத்தமும் கேக்குது. அவங்க அம்மாவும் பொறுமையா நடந்து வராங்க. அப்ப அவளுக்கு இன்னொரு ட்ரீம் வருது. அந்த முகமூடிக்காரன் இவளை கூட்டிட்டு போய் அவ கழுத்துல இருக்க டாலரை அவ கையாலே நெருப்புல போட வச்சா இல்லையா, அதை நினைச்சு பார்த்து பயங்கரமா அழறா. அடுத்து அவ கையில இருந்த மாஸ்க் எடுத்து கீழே போட்டுட்டு வண்டி எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு போக அவங்க அம்மாவுக்கு ஃபுல்லா புரிஞ்சு போய் ஆனா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அவளும் காரை ஓட்டிட்டு அந்த இடத்த விட்டு போக இதோட இந்த படமும் முடியுதுங்க. தேங்க்யூ. அடுத்த படத்துல சந்திப்போம்.